உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். தலை சிறந்த ஏக தெய்வ வீட்டிலே தரணி வாழ வழிவகுத்து தந்தவர், தலை வளர்த்த காவலர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். கோடி கோடி செல்வம் தந்த போதிலும் கொண்ட கொள்கை மாறிடாமல் நின்றவர். கோடி கோடி செல்வம் தந்த போதிலும் கொண்ட கொள்கை மாறிடாமல் நின்றவர். ஆடையின்றி பெண்கள் அந்த நாளிலே அலைந்திருந்த மடமை நீக்கி வென்றவர். ஈடில்லாத போதகர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். சென்று அரபு நாடுகளில் பணியாற்றிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய பிரிவுகளும் இந்த ரமலான் இஃப்தார் நிகழ்ச்சியை உலகமெங்கும் மனிதநேய ஜனநாயக கட்சி ஒரு சமூக நல்லிணக்க பெருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த நீடூர் நெய்வாசலில் இளைஞரணியின் சார்பாக முன்னெடுத்திருக்கக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நீடூர் நெய்வாசலுடைய முத்தவழி மற்றும் நாட்டாமை ஜமாத்தாளர்களும் JMH ஜாமியாவுடைய முதல்வர் அவர்களும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், மதிமுக, அதிமுக சமுதாய அமைப்புகள், SDPI, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் ஐக்கிய ஜமாத், பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய நிர்வாகிகள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை எளிதே இன்னும் இங்கே சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் பல்வேறு தோழமை கட்சியினுடைய வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளும் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அருமைக்குரிய அண்ணன் தமீம் அன்சாரி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக பேருந்தர் தாஜுதீன் அவர்கள் ஒரு சிறிய பாடலை இங்கே நம்முன் பாடுவார்கள். பைத்துல் முகத்தஸ் என்ற அவர்கள் படுகின்ற அந்த அல்லலை நினைப்பக்கூடிய, அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய அந்த நிகழ்வை இன்று நாம் நேரத்தில் துவாக்கள் கபூலாகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அவர்களை நினைத்து நாம் அவர்களுக்காக துவா செய்வோமாக. உலகம் போற்றுகின்ற புனிதம் சேருகின்ற உயர்வும் மேவும் இறை இல்லம், இளங்குகின்ற பல துளங்குகின்ற வளம் வளரும் பைத்துல் முகத்தஸ், வள்ளலே நிறைந்த வல்லோன் பள்ளி, எண்ணத்தில் நிறைந்த வல்லோன் பள்ளி, பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ். ஆழம் ஆளுகின்ற வீணோர் யாவருக்கும் ஆரம்ப கிபுலா அதுதான், ஆழம் வாழுகின்ற தீனோர் யாவருக்கும் ஆரம்ப கிபுலா அதுதான். சீலம் சேர்ந்த சுலைமான் நபி வாழும் செம்மல் வாழுகிற இல்லம், பைத்துல் முகத்தஸ் என்று அழைக்கின்றார், பாங்கனாக மனம் துடிக்கின்றார். பைத்துல் முகத்தஸ் என்று அழைக்கின்றார், பான்மையாக மனம் துடிக்கின்றார். நாளும் நாடும் மக்கள் வாழுகின்றார், நாடி நாடி மக்கள் வருகின்றார்.
நாளும் நாளும் வந்து கூடுகின்றார். வண்ணமே நிறைந்த வல்லோன் பள்ளி, எண்ணத்தில் நிலைக்கும் வல்லோன் பள்ளி. பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜகாத்தை பற்றி நம்முடைய அருமை அண்ணன் இக்பால் அண்ணன் சொன்னார்கள். இந்த பொருளாதாரங்கிறது சமுதாயத்தில் முக்கியம் என்பதனை 2.5% ஏழைக்கு கொடுத்தால் 97 காக்கப்படும். அது மலக்குகள் கவனத்தில் சேர்க்கப்படும். புயல், மழை, நெருப்பு, பூகம்பம் தொடராமல் பாதுகாப்பு வளையம் போடப்படும். அதில் பரக்கத்து விதைகள் தூவப்படும். சொர்க்கம் பூமியில் விற்கப்படும். உங்கள் பெயர்கள் முன்பதிவு செய்யப்படும். ஜக்காத்து வழங்கும் சீமான்கள் தமக்கு அல்லாவின் திருமுகம் காட்டப்படும். இருக்கை நபிமார்கள் வரிசையில் போடப்படும். வல்லோனின் வரியை வழங்காத பேர்களை வானிலும் மண்ணிலும் ஏசப்படும். நரகில் தனியாக நெருப்பு மூட்டப்படும். சேமித்த வெள்ளியை தங்கத்தை காய்ச்சி செந்தியில் சூடு தீட்டப்படும். உருக்கி சேராக வாயில் ஊட்டப்படும். இந்த நிலையை மாற்றி அல்லாஹ் தஆலா கொடுக்கும் கரங்களாக எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், சமூக நீதி போராளி, சமூக நல்லிணக்கத்திற்காக இந்தியா முழுவதும் சூறாவளியாய் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய அண்ணன் தமீமுன் அன்சாரி அவர்களை சிறப்புரை ஆற்ற வருகிறார். அதனைத் தொடர்ந்து பாலஸ்தீனத்துடைய அந்த அவல நிலைகளை போக்க பாலஸ்தீன மக்களோடு நாங்களும் இருக்கிறோம் என்று அவர்களுக்கு ஆதரவு குரலாக இங்கே ஒரு சில கோஷங்களையும் எழுப்புவார். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவனின் திருநாமத்தால் தொடங்குகின்றேன். நீடூர் நெய்வாசலில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் இதயங்களை ஒருங்கிணைக்கும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த ஊருடைய ஜமாத்தார்களே, ஆலிம் பெருமக்களே, இந்த ஊருடைய முதன்மை சான்றோர்களே, பல்வேறு அரசியல் கட்சிகள், மக்கள் இயக்கங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர்களே, பிரதிநிதிகளே, பல்வேறு வேலை பளுவுக்கு மத்தியிலும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய சகோதர நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியினை இதயங்களை இணைக்கும் நிகழ்ச்சிகளாக நாங்கள் முன்னெடுப்பதற்கு காரணம், முஸ்லிம்களுடைய புனித நோன்பில் அவருடைய வாழ்க்கை நடைமுறைகள், நோன்பின் போது அவர்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை இவற்றையெல்லாம் சகோதர சமுதாய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், இப்படிப்பட்ட ஒன்று கூடலின் வழியாக சமூக நல்லிணக்கத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி வருகின்றோம். இந்த நோன்பு திறப்பில முஸ்லிம் சமுதாய மக்களோடு இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், தலித் சமுதாய மக்கள் என்று எல்லோருமே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். அரசியல் கட்சி இயக்க பேதங்களை பார்க்காமல் இந்த நேரத்தில் நோன்பாளிகள் அனைவரும் இறைவனிடம் பிரார்த்திக்கும் நோக்கோடு கூடியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல நிகழ்வுகள் தான் நம்முடைய நாட்டை சிறப்பிக்கும், நம்முடைய பன்முக கலாச்சாரத்தை பாதுகாக்கும். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் பிரதமராக இருந்த அந்த நேரத்தில் சிறுபான்மை மக்களுக்கு மத்தியில் நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்பதற்காக முதலாக தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை எல்லாம் அடைத்து ஒரு நோன்பு திறப்பு இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அதிலே சர்தார் வல்லபாய் படேல், அபுல் கலாம் ஆசாத், அம்பேத்கர் போன்ற எண்ணற்ற அமைச்சர்களும் முக்கியமான விருந்தினர்களும் ஆளுமைகளும் பங்கேற்றார்கள். அதை தான் இப்பொழுது நாடு முழுக்க நாம் இஃப்தார் நிகழ்ச்சிகளாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஒன்று கூடலில நம்முடைய நீடூர் நெய்வாசல் மற்றும் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த எல்லா சகோதர சமூக மக்களும் வருகை தந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நேரத்தில் 2 விஷயங்களை நேரத்தின் அருமை கருதி சொல்லிவிட்டு விடைபெற விரும்புகின்றேன்.
ஒன்றிய அரசு வக்பு வாரியத்தையும் அதனுடைய சொத்துக்களையும் சீர்குலைக்கும் நோக்கோடு வக்பு திருத்த சட்ட மசோதாவை எந்த நேரத்திலும் அமல்படுத்தும் என்ற செய்திகள் வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் அழுத்தம் திருத்தமாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இறைவனுக்காக, கடவுளுக்காக யாரெல்லாம் சொத்துக்களை எழுதி வைத்து அதனை இறை சொத்து என்று சொன்னார்களோ அதை சூறையாட நினைக்காதீர்கள். முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரை வக்பு வாரியம் எந்த சொத்துக்களையும் வாங்கவில்லை. காலம் காலமாக ஆட்சியாளர்கள் பொதுமக்கள் கொடுத்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக 1954ஆம் ஆண்டில நாடாளுமன்றத்தில் வக்பு சட்டம் உருவாக்கப்பட்டு ஏற்கனவே இருந்த சொத்துக்களை பாதுகாக்க, கண்காணிக்க அது அமைக்கப்பட்டது. ஏதோ வக்பு வாரியம் உருவாக்கப்பட்டு அதன் பிறகு அந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அது தவறானது. அடுத்து வக்பு சொத்துக்களுக்கு அந்த காலத்தினுடைய ஆட்சியாளர்கள் முஸ்லிம் செல்வந்தர்கள் மட்டுமல்ல, சேர சோழ பாண்டியர்கள் சொத்துக்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ராணி மங்கம்மாள் சொத்துக்களை எழுதி கொடுத்திருக்கிறார். தஞ்சாவூரை ஆட்சி செய்த மராட்டிய மன்னர்கள் சொத்துக்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஏராளமான இந்து சமுதாய பெருமக்கள் சொத்துக்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டில் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும். குடும்பத்திலே யாராவது நோயாளிகளாக இருந்திருப்பார்கள். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெரியவர்கள் திருக்குறானுடைய வசனங்களை ஓதி அவர்களை குணப்படுத்தி இருப்பார்கள். அந்த மகிழ்ச்சியில் நேர்த்தி கடனாக எவ்வளவோ சொத்துக்களை இந்துக்கள் எழுதி இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சொத்துக்கள் அனைத்தும் இறைவனுக்காக, இஸ்லாமிய ஆன்மீக பணிகளுக்காக கொடுக்கப்பட்டவை. அதை கபலீகரம் செய்யும் நோக்கோடு, பலகீனப்படுத்தும் நோக்கோடு ஒன்றிய அரசு சில சட்ட விதிகளை சேர்த்திருக்கிறது. முழு சட்டத்தையும் எதிர்க்கிறோம் என்பதை விட சில சரத்துகளை நாங்கள் எதிர்க்கிறோம். இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இப்போ வக்பு வாரியத்தில் கீழே கட்டடங்கள் கட்டியிருந்தாங்கன்னா 100 கடைகள் இருக்கும். அதுல நல்லா பாருங்க, 50 கடைகள் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் வாடகைக்கு இருப்பாங்க. முஸ்லிம் சமூகத்துடைய ஏராளமான வக்பு சொத்துக்கள் இருக்கு. அதுல இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒப்பந்த அடிப்படையில் கல்வி நிலையங்களை கட்டி வாடகை தந்துகிட்டு இருக்கிறாங்க. வக்பு சொத்துக்களை எல்லா சமூக மக்களும் பலனடைகிறாங்க. சென்னையில மவுண்ட் ரோட்ல BMW ஷோரூம் இருக்கும், பார்த்திருப்பீங்க. அந்த BMW ஷோரூம் வக்பு சொத்து. இப்ப எல்லாம் எல்லா சமுதாய மக்களும் அதிலே பயனடைகிறார்கள். இந்த நிலையில வக்பு சொத்துக்கள் ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன என்ற வருத்தம் இருக்கிறது. பம்பாயில அம்பானி கட்டிய வீடு வக்பு சொத்தில் இருக்கிறது. சென்னை கிரிக்கெட் ஸ்டேடியம் யாருடைய சொத்து? வக்பு சொத்து. இப்படி பட்டியலை போட்டுக் கொண்டே போகலாம். அவற்றையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற நிலைகள் ஒரு பக்கம் இருக்க, அவற்றை பலகீனப்படுத்தும் முயற்சியில வக்பு வாரியத்தை சீர்குலைக்கும் வகையில நம்முடைய ஒன்றிய அரசு செய்யக்கூடிய முயற்சிகளை கைவிட வேண்டும் என்ற நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்துக்கு நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தீர்மானத்தில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, திமுக தலைமை கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, அதே போன்று தமிழக கொங்கு ஜனநாயக கட்சி என்று எல்லோருமே, பாரதிய ஜனதா கட்சியை தவிர அனைவருமே அந்த சட்டத்திற்கு முதலமைச்சர் கொண்டு வந்த அந்த எதிர்ப்பு தீர்மானத்துக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நீடூர் நெய்வாசல் நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக பாலஸ்தீன விவகாரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. உலக மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. புனிதமிக்க ரமலானில் கூட இஸ்ரேல் தன்னுடைய பயங்கரவாத தாக்குதலை நடத்தி ஒரு மிகப்பெரிய இன்னலை இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இவ்வளவு பெரிய பேரழிப்பிலும் கூட அந்த மக்கள் தங்களுடைய வழிபாடுகளை கைவிடவில்லை, நோன்பை கைவிடவில்லை. இங்கு நாம் நோன்பு திறப்பதற்கு விதவிதமான பொருள்களோடு உட்கார்ந்திருக்கின்றோம். காலையிலே சகர் செய்வதற்கு எல்லா விதமான உணவு ஏற்பாடுகளும் உட்கார்ந்திருக்கின்றோம். அமைதியாக இரவு தொழுகையை கிடைக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட எந்த நிலையும் பாலஸ்தீனத்தில் இல்லை. 80% கட்டிடங்களில யாரும் வாழ முடியாத அளவுக்கு அவை இடிக்கப்பட்டிருக்கின்றன. மீது 20% கட்டிடங்களில குடிநீர் இல்லை, மின்சாரம் இல்லை, கழிவு வசதிகள் இல்லை, கேஸ் சிலிண்டர்கள் இணைப்பு இல்லை. அப்படி இருந்தும் அந்த மக்கள் ஈமானிய உறுதியோடு இன்னும் எங்களுடைய மண்ணுக்காக நாங்கள் போராடுவோம், பைத்துல் முகத்தஸை காப்பாற்றுவோம் என்ற உறுதியோடு இருக்கிறார்களே, அந்த மக்களுக்கு உலகமெங்கும் நாம் ஆதரவு கரம் நீட்டும் வகையில இன்றைய தினம் உலகம் முழுக்க அல் குட்ஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலே மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் அரசியல், கட்சி, இயக்கம், கொள்கை, கருத்து வேறுபாடுகளை கடந்து எல்லோரும் பாலஸ்தீன ஆதரவு நாளாக இதை கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் அறிவித்து இன்று காலை முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா 75% பள்ளிவாசல் வளாகங்களில்
பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து பதாகையை மக்கள் எந்திரிக்கிறார்கள், சகோதர சமுதாய மக்கள் எந்திரிக்கிறார்கள். இன்று காலை எனக்கே ஆச்சரியம், சத்தியமூர்த்தி பவனில் அருமைக்குரிய அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்கள் கட்சி நிர்வாகிகளை எல்லாம் பத்திரிகையாளர் அழைத்து கூட்டி பதாகையை ஏந்தி அதை அவருடைய முகநூலிலும் செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள், சகோதரர் வேல்முருகன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் GK மணி அவர்கள், இந்த ஆதரவுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எப்படி முள்ளி வாய்க்காலிலே ஈழத்தமிழர்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட போது நாம் அத்தனை பேரும் அந்த ஈழ மக்களுக்கு ஆதரவாக மனிதாபிமானத்தோடு குரல் கொடுத்தோமோ, அதே போன்றுதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் நம்முடைய பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு நாம் நன்றி தெரிவித்து இப்போது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து 1 நிமிடம் முழக்கங்கள் எழுப்பப்படும். அவ்வளவு பேரும் இருந்த இடத்தில் நின்றவாறு எழுந்து நின்று அந்த முழக்கங்களை பின்தொடருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதன் பிறகு நடக்கக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சிகளில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வரவேற்று நன்றியை கூறி முழக்கங்களிலே பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மனித நேயம் மலரட்டும், 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 மனித நேயம் மலரட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும், சுதந்திர பாலஸ்தீனம் வெல்லட்டும், 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 சுதந்திர பாலஸ்தீனம் வெல்லட்டும். குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், பாலஸ்தீனர்கள் குரல் கொடுப்போம், பாலஸ்தீனர்கள் குரல் கொடுப்போம். இஸ்ரேலே, 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 போரை நிறுத்து, போரை நிறுத்து, போரை நிறுத்து, போரை நிறுத்து, இஸ்ரேலே, 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 போரை நிறுத்து, போரை நிறுத்து, போரை நிறுத்து, போரை நிறுத்து, காசாவின் மீது, காசாவின் மீது போரை நிறுத்து, போரை நிறுத்து, காசாவின் மீது, காசாவின் மீது போரை நிறுத்து, போரை நிறுத்து. உலக மக்களே, 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 ஆதரவு கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம், பாலஸ்தீனருக்கு ஆதரவு கொடுப்போம், பாலஸ்தீனருக்கு ஆதரவு கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம், பாலஸ்தீனருக்கு ஆதரவு கொடுப்போம், பாலஸ்தீனருக்கு ஆதரவு கொடுப்போம். வெல்லட்டும், 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 சுதந்திர பாலஸ்தீனம் வெல்லட்டும், சுதந்திர பாலஸ்தீனம் வெல்லட்டும், 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 சுதந்திர பாலஸ்தீனம் வெல்லட்டும், சுதந்திர பாலஸ்தீனம் வெல்லட்டும். குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், பாலஸ்தீனருக்கு குரல் கொடுப்போம், பாலஸ்தீனருக்கு குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம், பாலஸ்தீனருக்கு குரல் கொடுப்போம், பாலஸ்தீனருக்கு குரல் கொடுப்போம். இஸ்ரேலே, 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 போரை நிறுத்து, 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 காசாவின் மீது, காசாவின் மீது போரை நிறுத்து, போரை நிறுத்து, போரை நிறுத்து, போரை நிறுத்து. உலக மக்களை, உலக மக்களை, உலக மக்களை, உலக மக்களை, ஆதரவு கொடுப்போம், 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 ஆதரவு கொடுப்போம். பாலஸ்தீன மக்களுக்கு, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம். மலரட்டும், 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 மனித நேயம் மலரட்டும், மனித நேயம் மலரட்டும். اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اتممنا نورنا فاغفر لنا إنك على كل شيء قدير. اللهم طول حياتنا حياة أولادنا حياة أهلنا حياة أستاذنا مع صحة وسلامة والعافية. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருள் புரி ரஹ்மானே.
யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், ஜமாத்தார்கள், அத்தனை நல்ல உள்ளங்கள் எல்லா விதமான பாவங்களை மன்னித்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்தருள் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர்கள் பலஸ்தீன் மக்களுக்கு நல்ல முறையிலே ஆபியத்தையும் அழகான முறையில் நீண்ட ஆயிலும் தந்தருள் ரஹ்மானே. அவர்கள் மீது போர் தொடுக்கக்கூடிய அவர்களை அத்தனை மக்களையும் நல்ல முறையிலே பாதுகாத்து அத்தனை மக்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தருள் ரஹ்மானே. யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களில் யாரெல்லாம் உயிர் துறந்தார்களோ, யாரெல்லாம் ஷஹீதானார்களோ எல்லா மக்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சொர்க்கத்தை தந்தருள் ரஹ்மானே. ரப்பே ரஹ்மானே, அந்த நாட்டினுடைய எல்லா விதமான போர்களை நிப்பாட்டி நல்ல முறையில் எல்லா விதமான பாக்கியத்தையும் தந்தருள் ரஹ்மானே. யாரெல்லாம் போர் தொடுக்க நினைக்கிறார்களோ அவர்கள் மீது நல்ல முறையில் நீ அவருக்கு நல்ல ஹிதாயத்தை தந்தருள் ரஹ்மானே. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய வக்ஃபு சொத்துக்களை நல்ல முறையில் பாதுகாத்து உன்னுடைய இடத்தை நல்ல முறையில் பாதுகாத்து எங்களுக்கு நல்ல முறையில் எல்லா விதமான பாதுகாப்பு கொடுத்தருள் ரஹ்மானே. கருணை உள்ளவனே, கொடையாளனே, கிருபாயாளனே, எங்களுக்கு எல்லாம் கருணை அளித்து எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் தந்தருள் ரஹ்மானே. யா அல்லாஹ் இங்கு நடக்கப்படக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சி நல்ல முறையில் கபூல் செய்து யாரெல்லாம் இதற்கு உறுதுணை அளித்தார்களோ, ஒன்றிணைத்தார்களோ எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான பாக்கியத்தை தந்தருள் ரஹ்மானே. ரப்பே ரஹ்மானே, எங்கள் மீது திணிக்கப்பட்ட சட்டத்தை நல்ல முறையிலே ஆக்கி எங்களுக்கு நல்ல முறையிலே பாதுகாப்பு தந்தருள் ரஹ்மானே. கருணை உள்ளவனே, கிருபையாளனே, கொடையாளனே, எங்களுடைய எல்லா விதமான உள்ளங்களிலே எவ்வளவு துஆக்கள் இருக்கிறது. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை அறியக்கூடிய நாயன் இருக்கின்றாய். உள்ளங்களை அறிந்து எல்லா விதமான பாக்கியத்தை தந்தருள் யா அல்லாஹ். யாரெல்லாம் எங்களுடைய சட்டத்திற்கும் எங்களுடைய இஸ்லாமிய ஷரியத் சட்டத்துக்கும் ஒத்துழைக்கின்றார்களோ, உறுதி அளிக்கின்றார்களோ, பாடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு நீ இருந்து பாதுகாப்பு கொடுத்தருள் ரஹ்மானே. மன் ஆதலி ஃபகத் ஆதன்து பில் ஹர்ப், எங்கள் மீது யார் பொறுத்து